Hello students, and today we are going to focusing on RSA algorithm. So first வந்து பாத்தீங்கன்னா RSA algorithm அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் ஓகேங்களா. So RSA algorithm is the best example for public key cryptography. அப்போ public key cryptography அப்படின்னா என்ன? Sender and receiver shares the different key pairs is called public key cryptography. அதாவது சென்டர் வந்து என்கிரிப்ட் பண்றதுக்காக ஒரு கீயும் டீக்ரிப்ட் பண்றதுக்காக இன்னொரு கீயும் யூஸ் பண்றது தான் அதோட கான்செப்ட். சரிங்களா? இன்னும் பர்டிகுலரா கரெக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு என்கிரிப்ஷன் கீ அப்படிங்கறத ஒன்று யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? தட் இஸ் ஒன் கீ. ஸோ அதுக்கப்புறம் ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கீ வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? அப்போ என்கிரிப்ஷனுக்காக ஒரு கீயும் டிகிரிப்ஷனுக்காக இன்னொரு கீயும் யூஸ் பண்ணுறது தான் வந்து பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி. சரிங்களா? அப்போ ஆர்எஸ்ஏ அல்காரிதம் அந்த பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபிக்கு எப்படி வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ there are several steps involved in RSA algorithm. ரிவர்ஸ்ட் ஷமீர் அடல்மன், அது பேர் வந்து மூணு சயின்டிஸ்ட், அவங்களோட நேம் அது ரிவர்ஸ்ட் ஷமீர் அடல்மன் அல்காரிதம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, what are all the particular steps involved in RSA algorithm? So first step is consider two prime numbers named as P and Q. அப்ப P and Q அப்படிங்கிறது வந்து என்ன? two prime numbers. சரிங்களா? சோ அத வந்து அது நேம் வைக்கிறோம் to P and Q. ஓகேங்களா? So next step, calculate n value. N value is the product of P and Q. That is two prime numbers ஓட product தான் வந்து பாத்தீங்கன்னா n value. So அது வந்து second step. சரிங்களா? ஓகே, third step என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா find Euler's torsion function. ஓகேங்களா? So pi of n equal to p minus 1 into q minus 1. ஓகேவா? சரி, இதோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் இல்லையா? வாட் இஸ் Euler's torsion function? நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் லெஸ் than n and relatively prime to n. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா Euler's torsion functionோட டெஃபினிஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன், number of positive integers less than n and relatively prime to n. ஓகேங்களா? so pi of n equal to p minus 1 into q minus 1. okay, next we have to find e value. sir first e value அப்படிங்கிறது வந்துட்டு என்ன? ஓகேங்களா? it's a encryption key அப்படினு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? encryption key அப்படினு சொல்லலாம். it's a part of encryption key அப்படினு கூட சொல்லலாம். சரிங்களா? okay, so e such that, so நீங்க சூஸ் பண்ற அந்த பர்టిక్యులர் e வேல்யூ ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன சார் ரெண்டு கண்டிஷன் அப்படினு பாத்தீங்கன்னா GCD of pi of n, e equal to 1 வரணும். அந்த மாதிரி ஒரு நம்பரை வந்து நீங்க e க்கு சூஸ் பண்ணனும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ற e ஓட வேல்யூ 1 விட பெருசாகவும் pi of n விட கம்மியாகவும் வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? இந்த ரெண்டு கண்டிஷன் வந்துட்டு ஃபாலோ பண்ணனும். சரிங்களா? அப்போ எப்ப சார் ஆன்சர் வந்துட்டு 1 அப்படின்றது வரும் அப்படினு கேட்டிங்கன்னா listen, அப்போ நீங்க சூஸ் பண்ற இந்த e ஓட வேல்யூ இந்த pi of n கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாத ஒரு நம்பர் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 1 வரும். அது என்ன சார் ரிலேஷன்ஷிப் இல்லாத நம்பர்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 and 4 6 அப்படினு வெச்சுங்க, இவங்க மூணு பேருக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சரிங்களா? எப்படி சார் அப்படினு பார்த்தனா இந்த 2 4 6 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் 2 டேபிள்ல வரும். சரிங்களா? சோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் 6 pi of n ஓட வேல்யூ 6 வந்திருக்குன்னு வெச்சுக்கோங்களே. அப்ப நீங்க e வேல்யூ சூஸ் பண்ணனும் அப்படினா 6 க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 5 7 11 அப்படிங்கற நம்பர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பா வந்துட்டு 1 வரும். தட் இஸ் greatest common divisor of pi of n, e equal to 1 should be 1. கண்டிப்பா 1 இருக்கணும் அப்படினா satisfy. ஓகேங்களா? சோ இது வந்து செகண்ட் கண்டிஷன். புரியுதுங்களா? சோ அடுத்த ஃபார்முலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா we have to find d value. சரிங்களா? அப்ப என்ன பண்ணனும்? e value அப்படின்றது வந்து நம்ம சூஸ் பண்ணனும், d value அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபார்முலா என்ன? ed equal to 1 mod pi of n. ஓகேங்களா? சரி, அப்போ என்ன பண்ணனும்னா இந்த e and d இருக்கு இல்லையா,
இந்த ரெண்டு வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ண வேல்யூ எடுத்து பை ஆஃப் என்னால டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ண உடனே உனக்கு ரிமைண்டர் வேல்யூ 1 வரணும். அப்படின்னாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். சரிங்களா? ஓகே, இது முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் கீ. சரிங்களா? இந்த பப்ளிக் கீக்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா KU. ஏன் சார் KU அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா, ஸோ பப்ளிக்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லெட்டர் U இருக்கு இல்லையா, அதனால ஸோ கீ அப்படிங்கிற மென்ஷன் பண்றது K. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூன்றது வந்து செகண்ட் லெட்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம ரெண்டு இடத்துலயும் வைக்க முடியாது, ஏன்னா ரெண்டு இடத்துலயும் P இருக்கு. ஸோ டிஃபரன்சியேஷன் காமிக்கணுன்றதுக்காக நான் செகண்ட் லெட்டர் சூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது KR. ஓகே, ஸோ பப்ளிக் கீ ஈக்குவல் டு E, N, பிரைவேட் கீ ஈக்குவல் டு D, N. தட் இஸ் இது வந்து என்கிரிப்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற கீ, இது டீக்ரிப்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற கீ. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஸ்டெப் பாருங்க. So encryption, it is the process of converting plain text into ciphertext. Okay, so C is a ciphertext. C equal to M. M என்றது வந்து your original message. சரிங்களா? That is your plain text power E. So E அப்படிங்கிறது வந்து இங்க நீங்க சூஸ் பண்ண வேல்யூ. சரிங்களா? நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க அந்த வேல்யூ. அதுக்கு அப்புறம் mod N என்றது வந்து நீங்க கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு cipher text வந்து கிடைக்கும். சரிங்களா? So decryption process அதே மாதிரி அதோட reverse process. So M, that is your original plain text equal to cipher text. இந்த C ன்றது வந்து இங்க கண்டுபிடிச்ச வேல்யூ. இந்த C வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு பவர் D போட்டு மாடர்ன் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரிஜினல் மெசேஜ் என்னன்றது திரும்ப உங்களுக்கு கிடைக்கணும். சரிங்களா? நீங்க என்ன வேல்யூ இங்க சூஸ் பண்ணீங்களோ அந்த வேல்யூ வந்து இங்க ஆன்சரா கிடைக்கணும். அப்பதான் நீங்க பண்ணியிருக்கிறது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். கவனி. So example, so first step, you have to choose two prime numbers P and Q. ஓகேங்களா? So P ஓட வேல்யூ 3, Q ஓட வேல்யூ 5 அப்படின்னு எடுத்துருக்கேன். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப் என்ன? N equal to PQ. So 3 into 5 equal to 15. So ரொம்ப ஈஸி ஸ்டெப். So அடுத்து வந்து பாத்தீங்கன்னா pi of n. ஃபார்முலா என்ன? P minus 1 into Q minus 1. 3 minus 1 into 5 minus 1. So 2, 4 equal to 8. Clear? Next, choose E. ஓகேங்களா? So E வேல்யூ நம்ம சூஸ் பண்ணணும். கண்டிஷன் என்ன? ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன். So GCD of phi of n, E equal to 1. அதுக்கு அப்புறம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு நம்பர் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் 3 அப்படிங்கற வேல்யூ எடுத்துக்கிட்டேன். நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். E வேல்யூ must be choose. ஓகே, ரைட். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா D வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? ஃபைண்ட் D. எந்த ஃபார்முலால இருந்து? இந்த ஃபார்முலால இருந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ED equal to 1 mod pi of n. ஓகேங்களா? சரி. E ஓட வேல்யூ என்ன? 3. D வேல்யூ பாருங்க. D வேல்யூ தெரியாது, அதனால D அப்படின்னு போட்டுட்டேன். 1 mod pi of n ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 8. சரிங்களா? சோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து D வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? யூசிங் பேக் சப்ஸ்டிடியூஷன். கவனி. பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சரியான ஸ்டெப். எல்லா RSA அல்காரிதம்க்கும் D வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கம்பல்சரியா வந்துட்டு இந்த பேக் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எக்ஸாக்ட்டா இருக்கும். சரிங்களா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க எந்தெந்த வேல்யூக்கு 8 க்கும் 3 க்கும் நாம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? சோ 8 ல எத்தனை டைம்ஸ் 3? யூக்ளிட்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். சரிங்களா? சோ 8 ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கு. 2 into 3 plus 2, ரிமைண்டர் வேல்யூ 2. ஓகேங்களா? சோ அதே மாதிரி அடுத்த ஐட்ரேஷன் வரும்போது இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத எடுத்துட்டு வரணும். தட் இஸ் இந்த 3 குள்ள இந்த 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. சோ 3 equal to 1 into 2. சோ ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா 1. ஓகேங்களா? சோ அடுத்து இந்த ஈக்குவேஷனை நான் மாத்தி எழுதுறேன். எப்படி மாத்தி எழுதுறேன்? இந்த 2 மட்டும் இந்த பக்கம் நிப்பாட்டிக்கிட்டு, சரிங்களா? இந்த 2 into 3 வந்து அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது -2 into 3 ஆ மாறும். அதே மாதிரி சேம். ஓகேங்களா? சோ 1 மட்டும் இந்த பக்கம் நிப்பாட்டிக்கிட்டேன். இந்த 1 into 2 இந்த பக்கம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா -1 into 2 அப்படின்னு வரும். ரைட்டுங்களா? சரி. இப்போ சார் இதுல வந்து நம்ம எப்படி வந்துட்டு பேக் சப்ஸ்டிடியூஷன் எப்படி கண்டுபிடிக்குது? பேக் சப்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா பேக் சப்ஸ்டிடியூஷன். சார் எது வரைக்கும் சார் பேக் சப்ஸ்டிடியூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா +1 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். 0க்கு போயிட கூடாது. 1 வரைக்கும் நீங்க கண்டுபிடிங்க போதும். சரிங்களா? சரி. இப்போ இதுல லாஸ்ட் ஸ்டெப் என்ன? இதுதான் வந்து உங்களோட லாஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ரைட்டா? சரி பாருங்க. 1 equal to 3 minus 1 into 2. அதை எடுத்து அப்படியே எழுதிட்டேன். ஓகேங்களா? சரி பாருங்க. இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2 ஓட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கு பாருங்க. அப்போ 2 க்கு பதிலா நீங்க இத ரீப்ளேஸ் பண்ணலாம். am I right? சரி. இப்போ 8 minus 2 into 3 எடுத்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படினு பாத்தீங்கன்னா சோ இந்த -1 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. -1 into 8
மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 2 இன்ட்டு 3 போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்க அடுத்தது என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் 3 காமனா இருக்கு, இங்கேயும் 3 காமனா இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னாகணும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 3 நான் 1 into 3 ன்னு எழுதுறேன். ஓகேங்களா? 1 into 3 minus 1 into 8 plus 2 into 3. ஓகேங்களா? அப்போ இங்கேயும் 3 காமனா இருக்கு, இங்கேயும் 3 காமனா இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னாக்கிடலாம். எப்படி ஒன்னாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 1 into 3 plus 2 into 3 வந்து நான் 3 into 3 ன்னு எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 1 into 8. ஸோ இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எதுக்காக கண்டுபிடிச்சோம்? d ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த வேல்யூ இருக்கு பாருங்க. சோ யாருக்காக வந்து நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்? 3 தான் இருக்கு. சோ 3 கூட எந்த வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து உங்களோட ஆன்சர். சரி பாருங்க, இந்த 3 தான் வந்து நீங்க கண்டுபிடிச்ச இந்த e வேல்யூ. சரிங்களா? இந்த 3 அந்த 3 கூட எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இருக்கு. 3 கூட இருக்கிற வேல்யூ தான், தட் இஸ் d கூட இருக்கிற வேல்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு e அப்படிங்கிற வேல்யூ. சரிங்களா? அப்போ நான் இங்க 3ன்றதை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு 3 பக்கத்துல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு 3 இருக்கு. தட் இஸ் யுவர் ஆன்சர். சோ d வேல்யூ இஸ் 3. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஃபைனல் ஸ்டெப், public key value that is ku equal to 3, 15 e, n இருக்கும். சோ அது போட்டாச்சு. அதே மாதிரி d, n இருக்கு, அது போட்டாச்சு. ஓகேங்களா? சோ என்கிரிப்ஷன் ஃபார்முலா என்ன? இங்க பாருங்க, என்கிரிப்ஷன் ஃபார்முலா c equal to m power e mod n. ஓகேங்களா? லிசன். சோ இங்க பாரு, இப்போ என்கிரிப்ஷன் நீங்க வேல்யூ வந்து சூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினல் மெசேஜ் நம்ம தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ சூஸ் பண்ணும்போது வேல்யூ should be less than n. சோ இந்த பாயிண்ட் நம்ம கவனிச்சிருக்கணும். ஓகேங்களா? m ஓட வேல்யூ n ஓட வேல்யூ விட கம்மியா தான் நீங்க சூஸ் பண்ணிரணும். சரி பாப்போம். சோ m power e mod n. ஓகேங்களா? ரைட். சோ இத பாருங்க. சோ m ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4. சரிங்களா? சோ m ஓட வேல்யூ வந்து எங்க இருக்கு? நம்ம வந்து சூஸ் பண்ண வேல்யூ. சோ அத பத்தி பிரச்சனை கிடையாது. m வேல்யூ வந்து நம்ம சூஸ் பண்ற வேல்யூ, நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். என்ன கண்டிஷன்? n விட கம்மியா இருக்கணும். சோ நீங்க எது வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா n வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது? 1 சூஸ் பண்ணலாம், 2 சூஸ் பண்ணலாம், up to 14 வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதான் கண்டிஷன். சோ போட்டாச்சு. சோ 4 power 3 mod 15. ஓகேங்களா? சோ 4 power 3 என்ன வரும்? 4 into 4 16, 16 into 4 வந்து பாத்தீங்கன்னா 64 mod 15. ஓகேங்களா? அப்ப 64 15 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வேல்யூ 4 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? சோ பாருங்க, 64 எடுத்து, ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து எதால டிவைட் பண்ணனும்னா 15 ஆல டிவைட் பண்ணனும். ஓகேவா? 4 15s are 60. சோ ரிமைண்டர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4. ஓகேவா? சோ இந்த ரிமைண்டர் வேல்யூ தான் நான் இங்க போட்டுருக்கேன். ஓகேங்களா? ரைட். சோ கவனி. சோ அதே மாதிரி டிகிரிப்ஷன் ஃபார்முலா என்ன? c power d mod n. ஓகேங்களா? c power d mod n. அப்ப c ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடைச்சிருக்க வேல்யூ 4. சோ d ஓட வேல்யூ நாம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த வேல்யூ எடுத்து போட்டுக்கிட்டோம். சரிங்களா? mod n. நான் மறுபடியும் சொல்றேன், e வேல்யூ d வேல்யூ எப்பயாவது ஒரு டைம் ஒண்ணா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? சோ அத பத்தி கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் வந்துட்டு வரலாம். நீங்க பேக் சப்ஸ்டிடியூஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும். சோ அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சோ அகைன் மறுபடியும் பாருங்க. சோ 4 power 3 வந்திருக்கு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 64 mod 15. ஓகேங்களா? அதே ஆன்சர் தான் திரும்ப வந்திருக்கு. இப்போ பாருங்க, இப்போ நமக்கு என்ன வரணும்னா நம்ம என்ன வேல்யூ m க்கு இங்க சூஸ் பண்ணோமோ அந்த வேல்யூ இங்க அவுட்புட்ல வரணும். அப்படி வந்தா தான் கரெக்ட். சோ நான் என்ன சூஸ் பண்ணேன்னா 4ன்றதை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு ஆன்சரா 4ன்றது வந்திருக்கு. ஓகேங்களா? சோ என்கிரிப்ஷன் நீங்க பண்ணும்போது உனக்கு சைஃபர் டெக்ஸ்ட் கிடைக்கும். அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை திரும்ப டிகிரிப்ட் பண்ணும்போது ஒரிஜினல் மெசேஜ் உனக்கு கிடைச்சிருக்கணும். சோ ஒரிஜினல் மெசேஜ் நான் 4 சூஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து ஒரிஜினல் மெசேஜ் வந்திருக்கு. ஓகேவா? தட் இஸ் த மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் RSA. சரிங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இது வொர்க் பண்ணும். ஓகேங்களா? சோ இந்த RSA பிரேக் பண்றதுக்காக ஒரு 4 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்கு. சரிங்களா? அது வந்து சூஸ் அண்ட் சைஃபர் அட்டாக், அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் அட்டாக், டைமிங் அட்டாக், அதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து RSA வை அட்டாக் பண்ணக்கூடிய அட்டாக்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூஸ் அண்ட் சைஃபர் அட்டாக் நம்பர் 1. அடுத்தது வந்து டைமிங் அட்டாக் நம்பர் 2. தேர்ட் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் அட்டாக். சரிங்களா? சோ இட் இஸ் a very important 13 mark யூனிவர்சிட்டி क्वेश्चन, ரிப்பீட்டட் क्वेश्चन, very very important. இது இல்லாத क्वेश्चन பேப்பரே இல்லன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ கிரிப்டோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபிக்கு ஒரு ஃபேமஸ் அல்காரிதம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ஷமீர் அடல்மேன் அல்காரிதம். சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் போஸ்ட் பண்றேன். சரிங்களா? சோ அதை பார்த்து நீங்க
ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே.